ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் தோசை பண்ணலாம் வாங்க. அதுக்கு முடக்கத்தான் கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அது கூடயே முடக்கத்தான் கீரையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். முடக்கத்தான் கீரையிலேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அதையும் வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது சிறுங்கசப்பாக இருக்கும். ஆனால் நம்ம தோசை மாவில் கலந்துட்டோம் அப்படின்னா அந்த கசப்பு எதுவுமே தெரியாது, சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நல்லா வதக்கிக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கி இருக்குது. இப்போ எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரைச்சதை எடுத்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இட்லி தேவை அப்படின்னாலும் நீங்கள் இட்லி மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, கார சட்னி இந்த மாதிரிலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சைடிஷ்ஷு. தேவையான அளவு உப்பு, தண்ணி போட்டு நல்லா கலந்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இந்த அளவுக்கு கலந்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து நான் தோசை ஊற்றிக்கிறேன். இப்போதைக்கு முடக்கத்தான் தோசை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.